ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, இனிய காலை வணக்கம். திருவாசகம் எனும் தேனை பகுதி பகுதியாக நாம் படித்து பரவசமாகிக் கொண்டு வருகிறோம். திருவாசகத்தின் 8வது பகுதியாகிய திருவம்மானையில் பாடல்களை பாடி வருகிறோம். இறைவன் எங்கும் நிறைந்து நின்றாலும் எவரும் அவனை காண அறிய முடிவதில்லை. பாலில் எங்கும் நெய் நிறைந்து இருந்தாலும் கடைந்தவர்களுக்கு மட்டுமே நெய் வெளிவந்து உபயோகமாகும். அதுபோல அவனை நுணுகி ஆராய்பவர்களுக்கு மட்டுமே அந்த அருள் அனுபவத்தை இறைவன் வழங்குகிறான். வேத மெய்ப்பொருளாய் உள்ளவனை காண முடியாவிட்டாலும் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துடிப்பவர்கள் பயன்பெறும் பொருட்டு அனாதி காலமாகவே வேதமும் உபநிடதங்களும் மற்ற புராணங்களும் ஆன்மீக இலக்கியங்களும் இறைவன் இயல்பை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றன. சைவ சமய ஞானிகள் சொல்லி வழிகாட்டியும் இறைவனை உணர முடியாது இருப்பவர்கள் பலர். அவர்களுக்குத்தான் இன்னவன் என்பதை இறைவன் நேரடியாக உணர்த்துவது இல்லை. காரணம் என்னவென்றால், செரிக்கும் ஆற்றல் இல்லாத குழந்தைக்கு தாய் சோற்றை ஊட்டுவதில்லை, குழாக குழைத்துத்தான் கொடுப்பார். உடல் ஏற்றுக்கொண்ட பின்புதான் சரியான சாப்பாட்டை குழந்தைக்கு தர முடியும். அப்படித்தான் மாணிக்க வாசகர் சிவபெருமானின் பெருமையை ஆடல் பாடலாக அம்மானையாக பாடி இளம் மகளிருக்கு கூட இறை உணர்வை அவர்கள் அடைய வேண்டும் என்று முனைந்திருக்கிறார். அம்மானை பாடல்கள் வழியாக அத்தகைய அம்மானை பாடலை திருவம்மானை பாடல் 13 இன்றைக்கு திருவாசக சித்தர் ஐயா தாமோதரன் அவர்கள் பாட கேட்போம். அதன் பின் வழக்கம் போல் என்னுடைய உரையை கேட்போம். கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தேன் பாய வண்டோலிப்ப செய்யானை வெண்ணீரு அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பருக்கு மெய்யானை அல்லாத கல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானா ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானாய் ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானா ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானாய் ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானா. என்ன அருமையான பாடல் பாருங்கள். கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தேன்பாய வண்டொலிப்ப. என்ன எப்படித்தான் அந்த தாளமும் நயமும்! அப்பப்பா, பதப்பொருளை பார்ப்போம். கை ஆர், கைகளில் அணியப்பட்ட வளை சிலம்ப வளையல் ஒலிக்கவும், காது ஆர், காதில் அணியப்பட்ட குழையாட குழையசையவும், மை ஆர், கருமை பொருந்திய குழல் புரள கூந்தல் புரளவும், தேன் பாயவும், அதன் கண்ணுள்ள மலர் விரிதலால் தேன் பெருகவும், வண்டு ஒலிப்ப அதனை உண்ண வண்டுகள் ரீங்காரம் செய்யவும், செய்யானை செந்நிறத்தை உடையவனை, வெந்நீரு அணிந்தானை திருவெண்ணீற்றை பூசியவனை, சேர்ந்து அறியாக்கா யானை உயிர்கள் தாமே சென்று அடைந்து அறியாத இடத்தை உடையவனாகிய எங்கும் செறிந்தானை
எவ்விடத்தும் நிறைந்தவனை, அன்பருக்கு மெய்யானை, அன்பர்களுக்கு உண்மை பொருளாய் விளங்குபவனை, அன்பர் அல்லாதார்க்கு அறிய முடியாதவர்க்கு அல்லாத விளங்காத பொருளாய் இருப்பவனும், வேதியனை, வேதத்தை ஓதுபவனும், ஐயாறு அமர்ந்தவனை, திரு ஐயாற்றில் வீற்றிருப்பவனை ஆகிய இறைவனது புகழை அம்மானை பாட்டாக பாடுவோம் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் மாணிக்க வாசகர். வளை அசைதலும் குழை ஆடுதலும் கூந்தல் புரளுதலும் அம்மானை ஆடுவதால் உண்டாகும் அங்க அசைவுகள். கூந்தல் புரளுதலால் மலர் விரிதலும், மலர் விரிதலால் தேன் பாய்தலும், தேன் பாய்தலால் வண்டு ஒலித்தலும் என்ன தொடர்பு, ஒன்றுக்கொன்று தொடர்பாக அமைகிறது பாருங்கள். இவையெல்லாம் காரண காரியமாய் அமைந்திருக்கின்றன. சேர்ந்து அறியா கையான் என்றதற்கு பிறரை தொழுதறிதையாத கையை உடையவன் என்று பொருள் கூறுவார்கள். அதாவது அவன் தொழுதுக்கு உரியவர்கள் இவரும் இல்லை என்றால் அவன்தான் உலகத்திலேயே உயர்ந்தவன், எல்லோரும் அவனைத்தான் தொழ வேண்டியவன் என்று கூறுகிறார். இதனால் இறைவன் தன் அன்பருக்கே மெய்யான், உண்மை பொருளாக இருப்பவன், அவன் ஒருவன் மட்டுமே என்று மாணிக்க வாசகர் வலியுறுத்தி கூறுகிறார் இந்த பாடலில். என்ன நண்பர்களே, இந்த பாடலின் விளக்கத்தை இத்துடன் நிறைவு செய்வோம். இன்னொரு நாளில் இன்னொரு பாடலுடன் நாம் பகிர்வோம், பார்ப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.